ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க. நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்தும் நடப்பதற்கு மார்கழி மாதம் முடிவதற்குள்ள இந்த ஒரே ஒரு தீபத்தை நீங்க ஏற்றினீங்க அப்படின்னாலே போதுங்க. நீங்க நினைத்த விஷயம் நிச்சயமாக நடந்தேறும். அப்படிப்பட்ட அந்த ஒரு தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும், எந்த நாளில் ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்ற சிறப்பான விஷயங்களை தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்களிலேயே ரொம்ப விசேஷமான மாதம் என்றால் அது மார்கழி மாதம் தாங்க. ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டுக்கு உரிய மாதம் என்று சொல்லலாம். பொதுவாகவே மார்கழி மாதம் பிறந்துட்டாலே வீட்டு வாசலில் கோலம் போடாதவர்கள் கூட அப்போது கோலம் போடுவாங்க. காரணம், மார்கழி மாதத்தில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டு வாசலில் கோலமிட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்வதால் தேவர்களுடைய அருளாசியை நம்மளால் பெற முடியும். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் மட்டும்தான் இப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குமா அப்படின்னா கிடையாதுங்க. எப்போதுமே பிரம்ம முகூர்த்தம் என்றாலே ரொம்ப விசேஷமானது தான். பிரம்ம முகூர்த்த பூஜை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களுக்கு அதனுடைய விசேஷ பலன்களும் மகிமைகளும் நல்லாவே தெரியும். அதனால் யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை தொடர்ந்து செய்துட்டு இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனுபவத்தையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே மார்கழி மாதத்தில் காலை நேரம் அல்லது மாலை நேரம் இதில் ஏதாவது ஒரு வேளை வீட்டில் விளக்கேற்றி வைப்பதை வழக்கமாகவே கொண்டிருப்பாங்க. அப்படி எங்களுக்கு தீபம் ஏற்றி வைக்கக்கூடிய பழக்கம் இல்லை அப்படின்றவங்க கூட இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றலாங்க. அதனாலையும் எந்த ஒரு தவறும் கிடையாது. இப்படி தீபம் ஏற்றுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பொதுவாகவே விளக்கேற்றி வழிபாடு வைக்கக்கூடிய வீடுகள் வீணாவதில்லை என்று சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த தீபத்தையும் நீங்கள் மார்கழி மாதம் முடிவதற்குள்ள, அதாவது 14ஆம் தேதிக்குள்ள தீபத்தை ஏற்றிடுங்க. இந்த தீபத்தை எப்படியெல்லாம் ஏற்ற வேண்டும், இந்த தீபம் ஏற்றுவதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. பாத்தீங்கன்னா தினம்தோறும் மாலை நேரத்துல விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் காணப்படுங்க. அதாவது விளக்கேற்றுவதால அந்த தீப ஒளியில இறைவனுடைய அருளை நம்மளால பெற முடியும். தீப ஒளியின் மூலமா தான் நமக்கு அவர்கள் அருளாசி கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த வீடியோ பதிவை நீங்கள் மார்கழி மாதம் முடிவதற்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா, அதாவது 14ஆம் தேதிக்குள்ளே தவறாமல் இந்த தீபத்தை ஏற்றிடுங்க. ஏன்னா இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே பலிக்கும். சொல்லப்போனால் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மிடையே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் ஆனது ஏற்படுங்க. நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும். நம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளானது விலகி போகும். அதனால தான் எவ்வளவு பெரிய கஷ்டத்திலும் சரி, துயரத்தில் இருந்தாலும் சரி, நம்ம தீபம் ஏற்றி வைத்து அந்த 5 நிமிடம் மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம இருந்தோம் அப்படின்னா அத்தனை விதமான கஷ்டங்களும் மறைந்து போகும். எவ்வளவு பெரிய கோபமாக இருந்தாலுமே கூட அது எல்லாம் மறைஞ்சிடுங்க. ஏன்னா அந்த சக்தி தீப ஒளிக்கு மட்டும்தான் காணப்படுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ வாங்க அந்த சக்தி வாய்ந்த தீப முறையை நம்ம எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது இந்த தீப முறை ஏற்றுவதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது அப்படின்னா ஒரு பெரிய அகல் தாங்க. இந்த அகலை நீங்கள் புதிதாக வாங்கிட்டு வாங்க. ஏற்கனவே வீட்டில் இருக்கக்கூடிய அகலை யூஸ் பண்ண வேண்டாம். புதிதாக அகல் வாங்கிட்டு அது எப்போதும் போல் நம்ம எப்படி வாஷ் பண்ணுவோமோ அதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. விளக்கில் இருக்கக்கூடிய ஈரப்பதங்கள் எல்லாம் போன பிறகு விளக்கில் 5 அப்படின்ற எண்ணிக்கை வரும்படி நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கிற்கு ஏற்ற அலங்காரங்களை எல்லாம் செய்துக்கோங்க. பொதுவாகவே இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு சரியான நேரமாக பார்க்கப்படக்கூடியது பிரம்ம முகூர்த்தம் தாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும்.
அதாவது நார்மலாக நீங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு இல்லாமல் இந்த ஒரு தீபத்தையும் நீங்கள் ஏற்ற வேண்டும். கண்டிப்பாக மார்கழி மாதம் முடிவதற்குள்ள ஏதாவது ஒரு நாள்லையாவது இந்த தீபத்தை வந்து ஏற்றிடுங்க. அதாவது இந்த தீபம் உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்த விஷயங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும், வேண்டிய செல்வ வளத்தை வந்து பெற்று கொடுக்குங்க. இந்த தீபத்தை நீங்கள் கீழே தரையில் வந்து வெறுமனை வந்து ஏற்றக்கூடாது. அதற்காக ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலை கிடைக்காதவர்கள் வெற்றிலை எடுத்துக்கோங்க. இந்த வாழை இலை அல்லது வெற்றிலைக்கு மேலே பச்சரிசி சிறிதளவு நல்லா பரப்பி வைத்து அதன் மேலே வந்து அகல் வைத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. எப்போதும் போல அகல கீழே தரையில வைக்காம ஒரு மனையில வந்து வைத்துக்கோங்க. எப்படி நம்ம வரலட்சுமி பூஜை செய்யும் பொழுது கலசத்தை கீழே வைக்காம ஒரு மனையில வந்து வைக்கிறோமோ அதே போலதாங்க இந்த ஒரு அகல வைக்கும் பொழுதும் நீங்க வந்து பின்பற்றிக்கணும். ஒரு மனையில் நல்ல கோலமெல்லாம் போட்டு அலங்காரம் செய்து அதன் மேலே வச்சுக்கோங்க. அப்படி இது போன்ற மனை உங்கள்கிட்ட இல்லை, கிடைக்கல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். தாம்பலம் இருந்தால் அந்த தாம்பலத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. தாம்பலத்து மேலே வைத்து விட்டு இந்த ஒரு தீபம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாட்கள் எரியுமாறு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது தீபம் எப்படி தொடர்ந்து 3 நாட்கள் எரியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக சாதாரணமாக தீபம் 3 நாட்கள் எரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா அதில் எண்ணெய் மட்டும்தாங்க குறைய ஆரம்பிக்கும். அதை சரியாக நீங்கள் பார்த்துட்டு எண்ணெய் எப்பெல்லாம் குறையுதோ அந்த டைம்ல எல்லாம் நீங்கள் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தீபம் 3 நாட்கள் எரியும். இந்த 3 நாட்களில் வந்து திரியை வந்து மாற்றணுமா அப்படின்னா தேவைப்படாது. அதே திரியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நைட்டில் கூட நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அகலில் இது என்ன இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு போய் படுத்துக்கோங்க. நீங்கள் அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறதுக்குள்ளே அந்த தீபம் எரிஞ்சிட்டு தாங்க இருக்கும். திரும்பவும் வழக்கம் போல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சாமி கும்பிடும் பொழுது அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. இப்படி இந்த தீபம் எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 1 ஸ்பூன் அதில் சர்க்கரை அல்லது டைமண்ட் கற்கண்டை வந்து போட்டுடுங்க. அதாவது இந்த இனிப்பான பொருட்கள், வெள்ளை நிற பொருட்கள் என்பது எல்லாமே சுக்கிர பகவானுக்கு உரிய பொருள். சுக்கிர பகவானுடைய அருளாசி நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பொருளை வந்து தீபத்தில் வந்து நம்ம சேர்க்குறோம். பொதுவாகவே தீபம் எரியக்கூடிய திசையானது கிழக்கு முகம் பார்த்து தாங்க எரியணும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து வச்சுக்கோங்க. பூஜை அறையானது எந்த திசையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தீபம் கிழக்கு பார்த்து எரியிற மாதிரி நீங்கள் வைத்துக்கோங்க. இந்த தீபத்தை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அப்படின்னு யார் வேண்டுமானாலும் ஏற்றலாம். லேடிஸ் வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பூஜை ரூமுக்கு போகக்கூடாது. அப்படி அந்த விளக்கு நீங்கள் ஏற்கனவே ஏற்றிட்டீங்க, இடையில தான் பீரியட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லைன்னா கணவர் மூலியமா அந்த விளக்குக்கு வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொதுவாகவே இனிப்பான பொருட்களை வைத்து நம்ம வழிபாடுகள் செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் இதே போல இனிமையாக வேண்டும் என்பதற்காக தாங்க இனிப்புகள் எல்லாம் வைக்கிறோம். அந்த வகையில் சுக்கிரனுடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இனிப்புகளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். வெளிநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சுக்கிர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பொருள். அதில் அவருடைய சக்தியானது அதிக அளவு காணப்படுங்க. பொதுவாகவே ஒருவருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் நிச்சயமாக சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். யாருடைய வாழ்க்கையில் சுக்கிர பகவான் நல்ல இடத்துல நல்ல ஆட்சி பெற்று இருக்கிறாரோ அவங்க ரொம்பவே வசதி வாய்ப்புகளோடு வந்து காணப்படுவாங்க. அதனால் சுக்கிர பகவானுடைய அருளாசி நமக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தீபத்தில் நம்ம சர்க்கரை இல்லைன்னா டைமண்ட் கற்கண்டுகளை போட்டு தீபம் வந்து ஏற்றுடுங்க. இந்த தீப ஒளியில் சுக்கிரனுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். இந்த ஒரு தீபத்தை தொடர்ந்து 3 நாட்கள் எரிய வைக்கும் பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் அது சீக்கிரமாகவே நடந்தேறும். அதாவது இந்த தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளானது எப்படி இருக்கணும் அப்படின்னா விரைவாக நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் இது நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் கோரிக்கையாக வைங்க. அவை எல்லாமே மிக விரைவாக நடந்து முடியும். மார்கழி மாதம் முடிவதற்குள்ள இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் தவறாமல் நீங்கள் ஏற்றிக்கோங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த தீப முறையை எப்படி ஏற்ற வேண்டும், இதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறோம் அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.
இந்த பயனளிக்கக்கூடிய வீடியோ பதிவை அனைவருமே பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.